எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் முந்திரிக்கொட்டை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். முந்திரி பயிரை வாங்கி அதை உடைத்து அதை பதப்படுத்தி அதை கிரேடு செய்து அதை வெளியூருக்கு அனுப்பி ஏற்றுமதி இறக்குமதி என்ற பெயரில் அந்த வியாபாரத்தை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருந்தால் அவருக்கு அந்த முந்திரிக்கொட்டை வியாபாரம் செய்து அதில் லாபம் ஏற்படும் வகையில் அவருக்கு அந்த ஆசையை கொடுத்திருக்கும். அதாவது சுக்கிரன் வெண்மை நிறமான பொருட்கள், அழகான பொருட்கள், உணவு சம்பந்தமான பொருட்கள் அந்த சுக்கிரனுடைய கிரகத்தை குறிக்கும். அதேபோல் தினந்தோறும் அழிந்து சாப்பிடக்கூடிய பொருட்கள், அழியக்கூடிய பொருட்கள், வெண்மை நிறமான பொருட்கள் சந்திரனுடைய காரகத்துவம் அந்த முந்திரிக்கொட்டை அந்த பயிரினுடைய வியாபாரமாகும். இது தினந்தோறும் சாப்பாட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இது அவருடைய ஜாதகத்தில் சந்திரனும் சுக்கிரனும் அந்த சுபத்துவ அமைப்பில் பெற்றிருந்தால்தான் அவருக்கு அந்த முந்திரிக்கொட்டை வியாபார தொழிலில் அவர் லாபம் அடைய முடியும், அந்த வியாபாரத்தை செய்ய முடியும், அதில் விருப்பமும் வரும். அதேபோல் லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டு இருந்தால் மட்டும்தான் அவருக்கு, லக்னத்தோடோ இல்லை லக்னாதிபதியோடோ சனி தொடர்பு கொண்டிருந்தால் அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு, அந்த நுணுக்கங்கள், அந்த வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள், நல்லது கெட்டது, ஒருவரிடம் கம்மியான விலைக்கு வாங்கி அதை அதிக விலைக்கு விற்று அதை லாபத்தை ஈட்ட வேண்டும். அப்படி என்றால் அந்த சனி அது மாதிரியான தொழிலை செய்வதற்கு அந்த சனி என்ற கிரகம்தான் துணை புரியும். சனி லக்னத்தோடோ லக்னாதிபதியோடோ தொடர்பு கொண்டிருந்தால்தான் அந்த மாதிரியான தொழில்களை நம்மால் செய்ய முடியும். இல்லை என்றால் லக்னத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அந்த மாதிரியான தொழில்களை நம்மளால் செய்ய முடியாது. அந்த வியாபாரத்தில் பெரிய லாபமும் ஏற்படுத்த முடியாது, நஷ்டம்தான் ஏற்படும். ஏமாளித்தனமாக இருந்து அந்த தொழிலில் கோட்டை விட்டு விடுவார்கள், ஏமாந்து விடுவார்கள். அதனால் லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டால்தான் அந்த தொழிலை செய்ய முடியும். இவர் 25/12/1977 பிறந்துள்ளார். இவர் 11:35 காலையில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்தால். இவர் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், 1ஆம் பாதமாகும். இவர் கும்ப லக்கணம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது, 5இல் குரு சந்திரன், 6இல் செவ்வாய், 7இல் சனி, 8இல் ராகு, 11இல் சூரியன், புதன், சுக்கிரன். இவர் பிறக்கும்போது ராகு தசையில் 17 வருடம் 10 மாதம் 23 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு குரு தசை 16 ஆண்டு காலம். அதன் பிறகு சனி தசை ஒரு 19 ஆண்டு காலம். 52 வயது 10 மாதம் 23 நாட்கள். அதாவது 53 வயது வரைக்கும் இவருக்கு சனி தசை தான் நடந்து கொண்டிருக்கும். இவருக்கு வயது இப்போது 48 வயது 6 மாதம் 27 நாட்கள் ஆகும். இவருக்கு நடப்பது சனி தசையில் ராகு புத்தி நடக்கிறது. இவர் சனி தசை ஆரம்பித்தவுடன் இவருக்கு அந்த வியாபாரத்தில் விருப்பம் ஏற்பட்டு அந்த வியாபாரத்தை செய்கிறார். இவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன் அமர்ந்து குரு சந்திரனுடைய பார்வையில் முழு பௌர்ணமி அமைப்பில் பிறந்துள்ளார். குரு சந்திரனுடைய பார்வையில் சுக்கிரன் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். அதேபோல் சந்திரனும் அந்த உணவை பொறிக்கக்கூடிய சந்திரனும் குருவால் சுபத்துவப்படுத்துகிறார், சுக்கிரனாலும் சுபத்துவப்படுத்துகிறார். இதுபோல் குரு சுக்கிரனுடைய தொடர்பு இருந்தால்தான் இந்த தொழிலை எடுத்து செய்ய முடியும், உணவு சார்ந்த தொழில்களை எடுத்து செய்ய முடியும். லக்னத்தோடு சனி தொடர்பு கொண்டால் லக்னத்தோடு அந்த வியாபாரத்தை செய்ய முடியும். இது அவருடைய ஜாதகத்தில் 100% பொருந்திருக்கிறது. அதனால் அவர் அந்த வியாபாரத்தை எடுத்து வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த லக்கணத்தோடு சனி தொடர்பு கொள்ளாமல் குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரன் மட்டும் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் அவர் வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியாது. வியாபாரத்தில் ஏமாளித்தனமாக இருந்து ஏமாந்து அந்த வியாபாரத்தில் கோட்டை விட வேண்டியதான். பொருள் நஷ்டம் ஏற்படும், மனவிரயம் ஏற்படும், அதெல்லாம் ஏற்படும். லக்னத்தோடு சனி பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டு இருந்து சுபத்துவம் பாவத்துவம் இரண்டும் கலந்திருந்த அமைப்பில் இருந்தால்தான் வியாபாரத்தை செய்ய முடியும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9990342555 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விலகங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.